guys, குடுமண்டு. ஆனா குடுமண்டு இல்ல, நான் குடுமண்டு. எப்படி சமைச்சாங்க? ஆசியா ஈராரு. சட்டப்படி சமைச்சாங்க. பொடிய மாதிரி பண்ணனும் எடுக்கிறதுக்கு சட்டப்படி பேசுது. கொஞ்சம் நீ Hello guys, welcome back to our channel Chili Vlogs. இப்போ நாங்கள் எங்கே வந்தீங்கண்டா இன்றைக்கு வந்து லெகுனில் போட் ரைட் ஒன்று போக வந்தி. இது வந்து மிச்சம் பேருக்கு தெரியா. இன்றைக்கி நான் உங்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போகிறேன், சரியா? இன்னைக்கு நாங்கள் போவோம், போயிட்டு ஒரு ஃபுல் ரைடு உண்டு, ஹெப்பியான ரைடு ஒன்று பார்த்துட்டு நான் வருவோம், சரியா? guys போவோம். இன்னைக்கு எப்படி ஒரு நாளண்டா மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் கூலான ஒரு நாளாக இருக்குது, சரியா? அப்படி அவரையும் காட்டு நானாயம். இப்போ என்னோட ரைட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரியா? ஐயக்கு நமக்கு ஏன் ஜெனிஸ் ஐயத்துக்கு தென் ரைட்யாக் கண்டு அண்ணே போட் ரைட்யாக் பெய்த்து பாப்போம் இன்ஷால்லா. ஃபுல் ஃபன் எடுத்துட்டு வருவோம். இதுதான் வந்து பிடிப்பான பாலம், இதுதான் வந்து பிடிப்பான பாலம். பாலத்துலேருந்து அப்படியே எங்களோட ரைட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபுல் ஃபன் எடுத்துட்டு வருவோம். அப்போ என்ன காய்ஸ், இந்த இடம் எங்கே இருக்குதுன்றா சரியா பிடிப்பான பாலத்துக்கிட்ட பெஸ்ட்டுக்கு கிங்ஸ் ஐலண்ட் இந்த இடத்துல இருக்குது போட் ரைட். காய்ஸ், ஈத்தா வந்து டச் கனலா, இது வந்து டச் கனல். இதுதான் டச் கனல் பாலம். நாட்டுக்கு டாலர்லாம் வருது. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சரியா? இது வந்து நீர்கொழும்புலேருந்து புத்தளம் மட்டும் மீன், புத்தளம் மட்டும் மீன். நீங்க மட்டும் புத்தளம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏலக்காய் கராம்பு எல்லாமே வந்து இங்க இருந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஆகிக்குது அந்த காலத்துல இந்த கடல் மூலமா, சரியா? இதுதான் வந்து டச்காரர்கள்ட வந்து இந்த வெஸ்டிக்கு இந்த கடல் மூலமா பயணம் செய்யற பாதை, சரியா? பாதை இப்ப நாங்க வந்து எங்க போறோம்? டச் கனல் முடிஞ்சு வர லெகனூர் போறேன். டச் கனல் அப்படியே அங்கே நேரா போயிட்டு லெகனூர் போறேன். கேட்டா டச் கனல் கங்கால இருக்கும். ஓகே, அது வந்து நீங்க போயிலும் ஆனா இதால பண்ணுவீங்க. திரும்பிட்டு மறுபடியும் தான் பார்க்கணும். கைஸ், நாங்க அப்ப லகுனுக்கு போயிட்டு எங்களோட பயணத்தை தொடங்குவோம், சரியா?
காய்ஸ் இந்த விஷயம் என்ன நிகம்லேருந்து இவ்வளோ காலமாக நாங்கள் நிகம்லேருந்து எங்களுக்கு இதில் வந்து இப்படி ஒரு பிளேஸ் வந்து நிற்கிது இப்படி போட் ரைடுன்னு போகணும்னு சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே தெரியும் இது நாங்களும் ஒரு சேர்த்து பண்ணி விசாரித்து அவங்களை செட் பண்ணி தான் போகிறேன் இது எப்படி போகணும் எந்த மாதிரி போகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு நம்பரை தரேன் பயணம் லெகுனை நோக்கி புறப்படுது சரியா வாங்க போவோம் கடலுக்கு மத்தியில மரமா வளர்ச்சி பத்தியாவி தண்ணி வந்த போக சின்ன வயசுல இது காய்ஸ் சில ஆசையிலையும் எல்லாருக்கும் சரியா ஏதோ ஒரு டாக்டர் உண்டாகணும் இன்ஜினியர் உண்டாகணும் ஒரு இப்பைக்கிற பிள்ளைகளுக்கு யூடியூபர் உண்டாகணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களை மாதிரி சில ஆக்களுக்கு அப்படின்னா சொல்லுவோமே நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் சரியா மிடில் கிளாஸாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து சில ட்ரெவலுகள் இதில் செய்ய போகல எங்களுக்கு கஷ்டம் நாள் நாங்கள் வந்து வேலை செஞ்சு அப்படிதான் ஒரு டிப் கொண்டோ இல்லாட்டி ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்டாவோ நாங்கள் போக வேண்டி வரும் இப்போ அப்படிங்க போகல எங்களுக்கு இதெல்லாம் ஒரு கனவு அப்போ அந்த கனவை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்ற போகல ஒரு சந்தோஷமா இருக்குது காய்ஸ் ஆபாருங்க காய்ஸ் குடும்பம் பாருங்க காய்ஸ் உடுமோண்டு தலையை வெளியே போட்டு கொண்டிக்குது விலங்குதான் அவளுக்கு இதாக்குது சப்பாத்தோட இருந்தது பிரச்சனை இல்லை தானே ஓகே தானே கடவுள் மாதிரி பார்க்குறேன்னு தெரியும் நிகம்புல டோலருக்கு பஞ்சமே இல்லை காய்ஸ் எங்களேவா இன்னொரு செட் ஒன்றும் போறாங்க சின்ன போட்ல காய்ஸ் பாருங்க டோலர் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இது வந்து நான் நினைக்கிற மாதிரி ஐஸ் ஃபேக்டரி இது காய்ஸ் அங்க பார்த்தா கப்பல் ஒன்று உடஞ்சிக்குதாங்க கண்டா நீங்க இதெல்லாம் வந்து சுனாமி டைம்ல உடஞ்ச போட்டுகள் தான் இது பெரிய டோலர் உண்டு இப்ப சுனாமி டைம்ல டேமேஜ் ஆனது இன்னும் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்குது இது எங்கேண்டா காய்ஸ் நிகம்புல எங்களுக்கு முன்கால ரைட் ஒன்று போகுது இப்போ நாங்கள் லெகுன் வரை காட்டுவோம் போயிட்டு லெகுன்லேருந்து நாங்கள் சன்செட் பார்க்க போவோம் சூப்பர் வியூ ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக இண்டே காட்டுறேன்
இந்த முனுக்கால விளங்குற பாலத்துக்கு காய்ஸ் ஓடையா பாலம் சொல்ற இந்த பாலத்துக்கு இப்ப நாங்க அந்த பாலத்துக்கு கீழாலதான் இப்ப நாங்க போறோம். காய்ஸ் போ ஸ்பீடா கூட்டுறாரு அண்ணா. இந்த ட்ரிப் வேற லெவல்ல இருக்கா. மீன்கள் நண்டுகள் அந்த ஃபார்மிங் மாதிரி வளர்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல தான் இந்த பாருங்க இந்த நேரம் தாங்கள் எல்லாம் கூட்டு போறது அவனோட ஊர்ல தேடி நாங்களும் ஒரு காரணம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறோம். ரால் பிடிக்கிற இடம் மட்டும் அவன் வந்து தெப்பத்துல போட்டுக்கொண்டு ரால் பிடிக்கிறான். அந்த இடத்துல வாங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் அவளுக்கு. இந்த இடத்துல தான் ரால் பிடிக்கிறேன். ரால் பிடிச்சி நிகழ்வு அந்த மீன் சந்தைக்கு வர்றது வந்து இங்க நீங்க ரால் பிடிக்கிற இடத்துல வராங்க. பாருங்க நாங்க சட்டப்படி இடம் ஒட்டிக்குது. இப்ப டேன் ஒன்று வருது. இந்த துண்டால டேன் ஆக போறாரா ஆனா அவனுக்கு உடுமண்டிக்குது. நாங்க பராமரம் உடுமண்டு காய்ஸ் பாருங்க தலை தெரிச்ச உடும்புண்டு பால் ஆட்டி கொண்டு போகுது. காய்ஸ் செம்ம ஃபீல் ஒன்று வருது காய்ஸ். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களே. ஹெவனா ஹெவன் ஹெவன். അങ്ങനെയൊക്കെ സ്പെച്ച് ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. கல்வெல்லாம் ஆதரன்னு சொல்லி அந்த பாட்டு ஒண்ணு இந்த இடத்துல டெலிகிராம் ஒண்ணு இந்த இடத்துல வச்சுதான் எடுத்துக்கிறாங்க. ஆனா பிளேஸ் ஒண்டா வெற்றி பிளேஸ் ஒண்டா வேற லெவல் பிளேஸ் ஒன்று. இவ்வளவு காலமா நம்ம பார்க்காத இடங்கள் தான் இது. ஐலண்ட் பேர் வந்து ஜீசஸ் ஐலண்ட். காய்ஸ் இந்த இடத்துக்கு தான் சொல்ற பேர்ட்ஸ் ஐலண்ட்னு சொல்லி. ஒரு நிமிஷம் நான் பேசுறது நிப்பாட்டேன். எப்படி ஒரு சவுண்ட் சொல்லி பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ட்ரெஸ் லீக்கிற ஆக்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும் இந்த மாதிரி பிளேஸ் சொல்லி வந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எனக்குமே பெருசா அந்த அன்எக்ஸ்பெக்டா தான் நானும் வந்து எப்படி இருக்குமோ என்ன மாதிரி இருக்குமோன்னு தெரியாம தான் நானும் வந்தேன். ஆனா மாஷா அல்லாஹ் எப்படி ஒரு நல்ல அற்புடைய நான் எப்படி ஒரு இதொன்று அனுபவிக்கிறேன்னு சொல்லி இப்பதான் விளங்குது. அவ்வளவு ஃபர்ஸ்ட் ஆகிட்டு ஒவ்வொரு இடம் எல்லாவே மரங்கள் மரங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏரியா
காத்தெல்லாம் பறக்குது காய்ஸ். செம்ம ஃபீலா உண்மையிலே. கைஸ் only பார்த்தா விலகும். அன்னைக்கு இந்த மரங்கள் கொஞ்சம் மீது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தீவு மாதிரி. அந்த தீவுகள்ல தான் அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்துக்குது. பாருங்க கைஸ், என் தம்பியாட கூட்டம் உண்டு. குரங்க கோட்டம். பின்கோரவாடா பின்கோரவாடா கடிச்சு விட்டுருவோம் சரியா. நான் கொஞ்சம் பின்னுக்க வந்து கொள்வேன் சரியா. கொஞ்சம் கேஸ் பாரு, குரங்கு கடிச்சா மறந்து இல்லையா? உண்மையாவே நாங்க குரங்கு கடிச்சா காய் கடிச்ச மாதிரி தான் ஊசிட்டாங்க. இப்ப வாயில மாடி ஆசியா ஈகிறாரு கோல் பீஸ் லீகிற மாதிரி. நானும் தம்பி இருந்தேன், மூத்ததும் ரெண்டாவது. தம்பி புஷ்பராஜா, நீ அப்படியே உனக்கு அடிக்காது. அப்படியே தம்பி நான் இல்லடா வாப்பா, பத்திரமாயிடு, உனக்கு ஒண்ணுமே செய்யல சரியா. பாய் தம்பிமார், போயிட்டு வாரேன். காய்ஸ் நாங்க இப்ப தம்பிமார பார்த்துட்டு இப்ப இதால திருப்பி கொண்டு இன்னொரு கட்ட விட்டு போவோம் சரியா. அண்ணா அடுத்த வந்து எங்கண்ணா தண்ணி குறையான இடமல்ல இறங்க போகும். தண்ணி குறைய இடமல்ல இறங்க போகும். காய்ஸ் இப்ப என்ன கேசண்டா தண்ணி குறைகிற இடம் கொண்டு போயிட்டு இறங்கலாம். நானே ரெண்டு ஷூ எல்லாம் போட்டு கொண்டு எஸ்தம்பி பெற்ற கடைசி தம்பிமா வந்து ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி ஆகும் சரியா. ரெடி ஆகிட்டு நான் கண்டிப்பாக இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து தண்ணி கொஞ்சம் குறைவான இடம் இருக்குது. இப்போ நான் தண்ணிக்குள்ளே இறங்கி அங்கே நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் விசிலோட்டு அடிச்சு இடம் வந்து எப்படி இப்போ நான் பார்க்க சரியா காய்ஸ். இப்போ நான் தண்ணி இறங்க போகிறேன். இதனால சின்ன பயம் பண்ணி தண்ணிக்குள்ளே எண்ணி வந்து இவ்வளோக்கு தான் காய்ஸ் தண்ணி இறங்குதா. இன்னொரு டாக்குமெண்ட் தான் நல்லா இருக்குது. இந்த ஃபீல் வந்து நல்ல ஒரு ஃபீல். என்னட்டா நாங்கள் வந்து நிலத்தில் நடந்திப்போம், மலையில் நடந்திப்போம், கல்லில் நடந்திப்போம், தண்ணியில் நடந்தில்லே. ஆனால் நான்டா பொதுவாக தண்ணியில் நடந்தில்ல. தண்ணின்னா பட்ட பயனை சுற்றி போய் வாழை போய் சுற்றி பார்த்துட்டு வரோம். நீங்கள் போர்டு விட்டீங்களா? என்ன போர்டு, போர்டில் என்ன போட்டீங்கன்னா தெரியா. தண்ணி
சைடுல தான் ஏர்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா நல்லா விளங்கும். மொசக்க ஃப்ளைட் ஒன்று வருது. நான் ஏர்போர்ட் கிட்ட தான் பாஞ்சு போனால் ஏர்போர்ட் போகலாம் தெரியல வெளிநாட்டு. கடல்ல முட்டெடுத்தான் செட் பண்ணி நானும் கேட்டு தான் முடிச்சு முட்டை தான் வேணும். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஃபெமிலியலோட வந்துண்டா இந்த இடமெல்லாம் கொல்ட்டியா விசில் அடிச்சுட்டு கொல்ட்டியா விதாசாயிந்து பிளேன்ட்டி ஒன்றும் சோட்டி ஒன்றும் வச்சு அடிச்சுட்டு ஏடாக்காய் சங்க பாருங்க. என்னோட அயல்நாட்டு நண்பர்கள் எப்படி வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி கொண்டு போகுது. லைட்டா ஏறி கொண்டு வருது. ஆனா அவ்வளவு பெரிய தாழ்த்து முடியல. நண்டா வச்சு சட்டப்படி சன்செட் கொண்டா சரியா. என்ன முகமௌலி விளங்குதோ இல்லையோ தெரியா. இது வந்து ஃபோன் கேமராக்கு எப்படி விளங்குமோ தெரியா. ஆனால் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா சட்டப்படி வியூ உண்டு சரியா. சட்டப்படி வியூ உண்டு. எல்லாம் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் விளங்கும் சரியா. பாருங்க கடலும் கலக்கிற இடமும் போகிறேன். அதுவும் செம்ம வியூ ஒன்று ஆகிடும். அதையும் போய்த்து நாங்கள் பார்ப்போம் சரியா கைஸ். வாங்க போவோம். அன்னைக்கு கொஞ்சம் பேர் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் பொடியமாக தான் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. பொடியமாக இருக்குது. ஃபன் ஒன்று எடுக்கிறதுக்கு சட்டப்படி பிளேஸ் இது. குடும்பம் கொஞ்சம் ஈக்குது. அது வந்து அந்த மூலையில் அந்த மூளை ஓரத்தோட தான் ஈக்குது. இங்கேகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சேஃப்டியான பிளேஸ் தான். வந்தால் குளிச்சு ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு போவே இல்லை இந்த இடத்துலேருந்து. சூப்பரி பிளேஸ் உண்டா. சட்டப்படி சன்செட் உண்டு காய்ஸ். இப்ப நாங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல நோக்கி போயிட்டு இருக்கோம் சரியா. நேரா விளங்குறது தான் ஃபிஷ் மார்க்கெட். இங்க தான் கடல்ல இருந்து பிடிச்சி வர எல்லா மீனையும் வந்து இந்த இடத்துல வச்சுதான் சேல் பண்ணுவாங்க நிகம்புல. நாங்க வந்து பாலமுண்டி கீழால போறோம் காய்ஸ் சரியா. இப்ப இனிதான் காய்ஸ் நிகம்பு பிடிப்பான பாலம். இந்த எல்லாம் ஃபிஷிங் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒசகைன்னு கொண்டு விளங்குதா. சில நேரத்தில் அந்த தொங்கல்லேருந்து இங்கெல்லாம் தொங்கல் வரங்காட்டுக்கும் ஃபுல்லாகவே ஃபிஷிங் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்களில் வந்து இந்த பாலம் ஃபுல்லாகவே ஃபிஷிங் தான். ஆக்கள் எல்லாரும் வந்து ஃபிஷிங் பண்ணுவாங்க. அடுத்தே வந்து இதுதான் வந்து கடலும் கலப்பும் சேரு இடம் சரியா. இதுக்கு கலப்பன்னு சொல்கிறேன் சரியா. சரியா அந்த இந்த போட் ஒன்று வருது. சின்ன போட் ஒன்று. இந்த போட் இருக்கிறது தான் கடலும் கலப்பும் ரெண்டும் சேரு இடம். இப்ப நாங்க இருக்கிற கலப்பு அது வந்து கடல். அது ரெண்டும் சேரு இடம் தான் அந்த போட் இருக்கிற இடம்.
பாருங்க guys, பிடிபட பாலம். உங்களுக்கு இன்னொரு டிப் காட்டுறேன், பிடிபட பாலம். நல்ல வியூ. காய்ஸ், இப்போ நாங்கள் வந்த ட்ரிப் வந்து கடைசி கட்டத்தில் இருக்குது. லைஃப்பில் ஒரு தடவை வேணாலும்